ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ வெல்கம் டு ட்ரேடர் சாட். ஸோ இன்னைக்கு யூஎஸ் எக்கனாமி இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்கனாமியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்ல ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக்கில் என்னதான் ஸ்ட்ரகிள், என்ன பிரச்சனை? ரீசெண்டாக ஃபெட்டு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேற கட் பண்ணாரேப்பா. பட் அப்படி இருந்தும் யூஎஸ் எக்கனாமி ஸ்ட்ரகிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபா கிரியேட் ஆயிருக்கு. அட் சேம் டைம் இந்தியன் எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு கான்செப்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கிளியர் அட்டென்ஷன் கொடுத்து கவனிச்சாதான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியும். லைட்டாக மிஸ் ஆனாலும் அது வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஆகாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ கிளியர் அட்டென்ஷனோட ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மீட்டிங் இருக்கு. இன்னும் நான் வந்து அடிஷ்னலாக குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெரம் போல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் இது வந்து வழக்கத்துக்கு மாறா நடந்திருக்கு. அது என்ன வழக்கத்துக்கு மாறா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்லாவே வந்து ஃபெட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தியாக தான் வச்சுட்டு இருந்தாரு. இப்போ கட் பண்ணுறதுல என்ன வழக்கத்துக்கு மாறா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எப்போவுமே இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஹையாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணவே மாட்டாங்க. எந்த கண்ட்ரியுமே அதை வந்து இம்போஸ் பண்ணவே மாட்டாங்க. அது அட்வைசபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இட்ஸ் வெரி ஹை. யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் ஜெரம் பவுல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்கிறாரு. ஒய், என்ன ரீசன்? இதை ஏன் வந்து ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தாலே ப்ரைஸஸ் எல்லாமே, பொருளோட விலையோட ப்ரைஸஸ் எல்லாமே ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகத்தான் ஆரம்பிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஸோ ஒரு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகுது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி போய் லோனை வாங்கி நம்ம இதர் ஹவுஸ் வாங்குறது, இல்லை கார் வாங்குறது, பைக் வாங்குறது, லைக் வாட் எவர் நமக்கு என்ன வேணும் அப்படி இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஈஸியாக பேங்க்கில் லோன் வாங்கி நம்ம வந்து போய் நம்மளுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம அதை ஒரு டூலாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் போய் லோன் வாங்கலாம். தென் வந்து பொருட்கள் ஏதாவது இருந்தால் வாங்க போடலாம். அப்படிங்கிறது தான் இதனுடைய சைக்கிள் செயினுங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகும். என்ன ரீசன்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்னா, பொருளுடைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது பொருட்களுக்கான விலைகளும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால இதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, பொருளோட விலையும் ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆரம்பிக்கும். பட் ஆனால் இங்கே இன்ஃப்ளேஷன் ஏறாது அப்படின்னு ஜெரம் பவுல் நினச்சிருக்கிறாரு. ஸோ ஜெரம் பவுல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்கிறாரு. ஏன், ஒய், எப்படி இன்ஃப்ளேஷன் ஏறாது அப்படின்னு நினச்சிருக்கிறாரு? ஸோ த வெரி சிம்பிள் ஆன்சர், அன்எம்ப்ளாய்மெண்ட். த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்கனாமியில் ஹியூஜாக இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதிகமாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, குறையவே இல்லை. ஸோ மக்கள்கிட்ட வேலையே இல்லை. வேலை இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி அவனால் லோனே வாங்க முடியாது. ஆக்சுவலாக அந்த லோனை வாங்கணும்னா அவன் லோனை ரீபேமெண்ட் பண்ணணும். அதுக்கான எலிஜிபிலிட்டியில் இருந்தால் தான் அவன் லோனை வாங்க முடியும். அவன் அந்த லோனை வாங்கி காசு வந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதாவது ஒன்றுக்கோ ஆசைப்பட்டு நம்ம போய் அதை போய் வாங்க முடியும். ஸோ வேலையே இல்லைங்கும்போது அங்கே அந்த இன்ஃப்ளேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனை. ஸோ இதுக்காக தான் ட்ரம்ப்பும் வந்து அதர் கண்ட்ரிஸ் மேலெல்லாம் எல்லாத்துலேயும் டேரிஃபை போட்டு நம்ம கண்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிளாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், ஸோ மற்ற எல்லா கம்பெனிஸுக்கும் அதிகப்படியான ப்ரெஷரை கொடுத்துட்ருக்கிறாரு ட்ரம்ப்பு. பட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு எப்போ சேஞ்சஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து இது எல்லாமே நார்மலுக்கு வரும்.
ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் ஏறாதுன்னு சொல்லிட்டு ஜெரம் போல் வந்து 0.25 கம்மி பண்ணியிருக்கிறாரு. மேபி வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து லோனை வாங்கி அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இம்போஸ் பண்ணலாம், ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தென் வந்து எம்ப்ளாயி ஸோ தேவைப்படுவாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு பேக் எண்ட் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதனால நமக்கு இந்தியாவுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்? ஸோ அது வந்து எக்கனாமிக்கலாக அங்கே யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இது எப்படி நமக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்புக்கு எப்பவுமே உங்கள் கையில் ஒரு காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதர் ஏதாவது பொருள் வாங்குவீங்க, இல்லை அப்படின்னா எங்கேயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு பார்ப்பீங்க. ஆப்வியஸ்லி அதுதான் கரெக்டான விஷயம். எஸ், இப்போ யூஎஸ்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி பண்ண மாட்டேன், நம்மளும் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்டில் வி ஆர் த டாப்பர் ஆஃப் த மார்க்கெட்டாக இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியா தான் சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்தியன் பக்கம் திரும்புறதுக்கான சான்சஸ் ஹை. ஸோ இது வந்து பேசிக்கலாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா எஃப்ஐஎஸ் ஜாஸ்தி இங்கே வருவாங்க அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். ஸோ நிறைய பேர் டாலர்ஸை ரெடீம் பண்ணி இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது டாலர் விசஸ் ருப்பியும் வந்து ரேஞ்ச் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் கோல்டோட ப்ரைஸும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அட் சேம் டைம் மார்க்கெட்டில் அதிகப்படியான பணமும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் நிஃப்டி வில் கோஸ் அப். இன் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக நிஃப்டி வந்து இப்போ 25,300 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் டெஃபினட்டாக 26,000 மார்க்கை தாண்டிடும் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இன் ஃபியூச்சர் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் இது வந்து டெஃபினட்டாக நடக்குங்க. ஸோ 26,000 பாயிண்ட்டுங்கிறது மார்க்கை வந்து மேபி வந்து இந்த இயர்லேயே வந்து கிராஸ் ஆயிடும், டெஃபினட்டாக கிராஸ் ஆயிடும். நிஃப்டி வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் இந்தியாவுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. இன்னும் நம்ம மானிட்டரி பாலிசிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் ஜிஎஸ்டி வேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகப்படியான பணத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து புழங்க விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வரும், இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு பொருள் வாங்குவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்போ டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நிஃப்டி ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கலான ஒரு கான்செப்ட். ஸோ யூஎஸோடைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தையும் நம்மளுடைய க்ரோத்தையும் நான் இன்டர்லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புகிறேன். இல்லை அப்படின்னா இன்னும் வேறு என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இன்னும் நல்லா இருந்துச்சு, கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப்பை தட்டிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பை பாய்.